தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். பயணங்கள் செல்லும் முன் எந்த கடவுளை வணங்கணுங்க? விநாயகர் தாங்க. சாலையில் இருக்கக்கூடிய சாலை விநாயகர், வில்வ விநாயகர், இந்த மாதிரி விநாயகருக்கு பல்லாயிரம் வகையான பெயர்கள் உண்டுங்க. அதனால தான் அவர் ரோட்டு மேலே இருப்பாருங்க. விநாயகர் முச்சந்திகள், சந்து பொந்து இந்த மாதிரி இடங்களே அவர் இருப்பாருங்களாம்மா. அதனால் விநாயகரை கும்பிட்டு போட்டு நம்ம போகிறதுங்க. ஒரு சூடம் வச்சு ஏற்றணுங்க. அந்த திருநூறு எடுத்து முன்னாடி இதில் கூட வண்டியில் முன்னாடி கூட ஒரு சுஸ்திக் போட்டுக்கலாம், ஓம் போட்டுக்கலாங்க. அது மாதிரி செஞ்சு போட்டு போகணுங்க. ஒரு 4 எலுமிச்சம்பழம் வச்சுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சாமி மடியில் வச்சு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருங்க. மீதி 4 எலுமிச்சம்பழத்தை 4 டயருக்கு வச்சு போட்டுங்க. கற்பூரம் ஏற்றிங்க. கற்பூரம் அணிஞ்ச அப்புறம் நல்லபடியாக போயிட்டு வரணும். என் கூட என்னை காப்பாற்றி விநாயகர் பெருமானை அப்படி சொல்லி போட்டு காகித பூ இருந்தால் பறித்து வண்டியில் வச்சுட்டு போங்க. விபத்துக்கள் அப்படின்றத கொடுக்காதுங்க. என்னுடைய அனுபவ ரீதியில் நான் சொல்கிறேனுங்க. இப்போ நான் இது மாதிரி செஞ்சு போட்டு தாங்க போகணுங்க. அந்த மாதிரி செய்யும்போது எந்த பாதிப்புகளும் வராது. நமக்கு வரக்கூடிய விபத்து கண்டங்களை தாட்டி விட்ருங்களாமா. அதனால் இது செஞ்சு போட்டு போங்க. ஸோ அந்த விநாயகர் வழிபாடு மூலியமாக விபத்துக்களை 100% தவிர்க்கலாங்க. இது மட்டும் செஞ்சுக்கோணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.